கேட்காம நீங்களே என்னத்துக்கு டிசிஷன் எடுக்கிறீங்க? அப்படி சொல்லுடா என் சிங்க குட்டி. அந்த வீரா உனக்கு வேண்டாம். ஒரு நல்ல இடமா பார்த்து ஒரு அருமையான பொண்ணு உனக்கு நான் கட்டி வைக்கேன். நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? எனக்கு கல்யாணமே வேணான்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னத்த பேசுறான்? நீங்க எதுக்கு இதுல தலையிடுறீங்க? இவரு உன்னை பெத்த அப்பா இல்ல? அப்பாவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இது என்னோட கல்யாண விஷயம். இதுல யாருக்குமே உரிமை கிடையாது. இப்ப என்னத்துக்கு எல்லாரும் என்னோட கல்யாண பேச்சை எடுத்து சாகடிக்கிறீங்க? அம்பட்டு சாதாரணமா ஒதுக்கி தள்ளிட முடியாதுல. இத பாரு, நானும் மதன் எசக்கியும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கோம். இந்த ஜென்மத்துல உனக்கு பொண்டாட்டினா அது வீராதான். அத யாராலையும் மாத்திர முடியாது. உன்னை பெத்தவரே வந்தாலும் மாத்தவே முடியாதுல. அம்புட்டுதான். கேட்டி நீ வாடி. எம்புட்டு திமிரு பாத்தியா? அக்கா என்னக்கா இது? என்ன இது? மணி 10 போகுது, இன்னும் கடை திறந்துருக்கு. 9 மணிக்கெல்லாம் கடையை மூடிட்டு போறவங்களாச்சு இவங்க 2 பேரும். சரி, என்னன்னு போய் பார்ப்போம். வெட்டுகளே, இல்லை சண்முகம், என்ன பண்றானுங்க இவனுங்க? வெட்டுகளே, இல்லை இல்லை வெட்டுகளே, என்னல படுத்துட்டு இருக்க? இல்லை 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 வெட்டுகளே, இல்லை என்னலாச்சு உனக்கு? ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. சண்முகத்துக்கு விஷயம் தெரியுமா என்னன்னு தெரியலையே. இலை வெட்டுகளே, இலை வெட்டுகளே, இல்லை என்ன செய்ய இப்போ? இல்ல சொல்ல. ஐயோ சண்முகம், உன் கடை திறந்திருக்கேன்னு என்னன்னு வந்து பார்த்தா உள்ள வெட்டுக்கிளி மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கால. இல்லை, அவன் வாயில இருந்து ரத்தம் வேற வருதுயா. என்னல ஆச்சு அவனுக்கு? தெரியலையா, நான் ஒத்தையில கிடக்க என்ன செய்யறதுன்னே தெரியலையா. இல்லை தோவரே, நீ ஒன்னும் பதட்டப்படாத. நீ கூட துணைக்கு ஏதாச்சும் ஆளுங்களை பக்கத்துல இருந்து கூட்டி வச்சுக்க. நீ கூடியாரு, நான் உடனே கிளம்பி வரேன் நானு. சரியா? சரில, சீக்கிரம் வால. டேய் என்னடா என்ன? இல்ல நீ முதல்ல கிளம்பல. இல்ல விடுக்கல, எங்க கடையில மூச்சு பேச்சு இல்லாம உழுந்து கிடக்காமல. மூக்குல வர ரத்தம் வருது. கொஞ்சம் வால. வா சீக்கிரம் வா போலாம். என்ன எப்படி கிடக்கா? இல்ல கொஞ்சம் பாருல. பல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குடா. உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போணும். இல்லனா பாவம் ரொம்ப ஆபத்தாயிடும். அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. இல்ல அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. தூக்கல தூக்கல தூக்கு தூக்கு முதல்ல தூக்கல. புடி 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 சீக்கிரம் சீக்கிரம். ஏப்பா கட்டில குடுப்பா. அவன கட்டல. இல்ல நீ எப்படி வர? நீ பெரிய ஆஸ்பத்திரிக்கு வால. சரில. சரி வாங்க நான் போலாம். ஆமா வால. அவன் சாப்பிட்டானேன்னு கூட எனக்கு தெரியல. தெரியல. இல்ல என்னமா? ஹே பாய்சனிங் தான்டா. பாய்சனா? இப்போதைக்கு ஸ்டொமக் கிளீனிங் தான் ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஆனா அது என்ன மாதிரி பாய்சன் தெரிஞ்சாதான் அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியும். அதனால தான் கேக்குறாங்க. தெரியல டாக்டர், எனக்கு சத்தியமா தெரியல டாக்டர். ஆனா அவனை காப்பாத்தீங்க. பல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு, பிபி பயங்கர லோவா இருக்கு. எல்லாத்துக்குமே நாங்க மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பட் ஆபத்தான கட்டத்தில் தான் பேஷண்ட் இப்ப இருக்காரு. டாக்டர், அவன் என் தம்பி மாதிரி கூட இல்ல, என் நிழல். நான் சொன்ன கிணத்துக்குள்ள இல்ல, மலை உச்சியில இருந்து கூட கேட்காம குதிப்பான். அண்ணன் இருக்கும் போதே அவனுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு கெட்ட பேர் வந்துடக்கூடாது டாக்டர். அவனை எப்படியாச்சும் காப்பாத்திருக்கல. இல்லை அவனை எப்படியாச்சும் காப்பாத்திருக்கல. எங்களால முடிஞ்ச வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்றோம் சார். சரிங்களா? இல்லை அவர்கிட்ட போய் சொல்லல, எப்படியாவது காப்பாற்ற சொல்லல.
மனசு தளர விட்டுறாத. அண்ணே, வெட்டுக்கிளி அண்ணனுக்கு என்னாச்சு? ஐயோ, மருந்து கிருந்து ஏதாவது குடிச்சிட்டானால? தெரியல அத்தை. அவன் சாப்பிட்டது ஏதோ பாய்சன் ஏதோன்னு சொல்லுதாவ. அவன் சாப்பிட்டது என்ன செஞ்சாதான் ட்ரீட்மெண்ட் சரியா பண்ண முடியும்னு சொல்லுதாவ. அவன் ரொம்ப சீரியஸா இருக்கான்னு சொல்லுதாவ. அவனுக்கு எந்த குறையுமே வைக்கலையே அத்தை. அவன் சீட்டு சேரணும்னு சொன்னான், சேர்த்து விட்டேன். சாப்பாடு துணிமணி எதுவுமே குறை வைக்கலையே நானு. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே அத்தை. இப்ப எப்படி மச்சான் இருக்கான்? தெரியல. உள்ள டாக்டர்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காவ. பல்ஸ் எல்லாம் குறையுதுன்னு சொல்லுதாவ. காப்பாது கஷ்டம் எல்லாம் சொல்லி பயம் காட்டுதாவ. ஐயோ, பரணி எங்கண்ணா? அவளும் உள்ளதாமல இருக்கா. அவளும் சேர்ந்தா பார்த்துட்டு இருக்கா. நம்ம போய் பார்க்கலாமா? இல்லை, அவளும் தானே வைத்தியம் பார்த்துட்டு இருக்கா. அவன் பொழைச்சா போதும்ல. என்ன ஆச்சு? துருன்னு அணில் மாதிரி அங்கிட்டு எங்கிட்டு சுத்திட்டு கிடப்பான் அவன் பாட்டுக்கு. என்னத்தை சாப்பிட்டு தொலைச்சானே தெரியலையே. ஏப்பா, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாதப்பா. அதான் டாக்டரமா இருக்குல்ல, அவங்க எப்படி காப்பாத்திடுவாங்கப்பா. என்ன பரணி, என்ன என்ன சொல்றவ? எப்படி இருக்காவ? அவனோட வாமிட்ட டெஸ்டுக்கு கொடுத்துருக்கோம். பாய்சன் சாப்பிட்டிருக்கான். அதுவும் எலி விஷம். என்ன சொல்லுத? ஏன் அப்படி செஞ்சாவ? தெரியல, பட் என்ன விஷம் தெரிஞ்சிருச்சு. சோ காப்பாத்த முடியுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. சரி, நான் இப்போ உள்ள போய் என்னன்னு பாக்கிறேன். எதுக்கு பாய்சன் சாப்பிட்டாவ? எதுக்கு அவன்